கிளம்புறதுக்குள்ள இவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. இந்த பேக்கில் தெரியுதுங்களா? ஹலோ, குட் மார்னிங் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ காத்தால் ஆச்சுங்க. டைம் என்னான்னு பார்க்குறீங்களா? ஒரு 7:20 ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன்னா வந்துட்டு என்னுடைய சொந்த ஊர் வீரமங்கலத்துக்கு போக போகிறேங்க. ஸோ எதில் போக போகிறேன்றது தான் இப்போ பெரிய ஷாக்கே. நான் வந்துட்டு பைக்கில் போக போகிறேங்க. பைக்குன்னா டியோ பைக். லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊட்டிக்கு அந்த வண்டியில் தான் போனேன். அதே வண்டியில் தான் திரும்ப இப்போ வந்துட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருங்க மேப் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இருக்கிறது இந்த லொக்கேஷன். ஸோ இங்கேருந்து நான் வந்துட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு தெரியாது, அதனால் எறும்பின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், வீரமங்கலம்னு வருதா? காமிக்கிறேன் பாருங்கள். வீரமங்கலம்னு வருதா போட்டால் இங்கேருந்து எக்ஸாக்டாக வண்டியில் போனால் 214 கிலோமீட்டர்ஸ். ஸோ வித்தின் 4 ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. என் வண்டி தெரியும் இல்லைங்களா? டியோவில் போகிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக தான் போகணும். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 7:23 ஆகுது. ஷார்ப்பாக ஒரு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்க, ஒரு சோலோ பேக் பேக்கராக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், பேகும் ரெடி பண்ணிட்டேன். இந்த சைட் பவுச்சு, இதில் எல்லாமே வந்துட்டு ட்ராவல் ஏற்ற அந்த கேட்ஜெட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக். ஹலோ மக்களே, ஸோ ஃபஸ்ட்டு டோல்கேட் தாண்டிட்டோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தெரியுங்களா கவர் பண்ணியிருக்கேன்? 214 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு இப்போது 195 கிலோமீட்டர்ஸ் இருக்கேன். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டோல்கேட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எந்த ஏரியான்னு கூட தெரியலங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் டோல்கேட். ஓகேங்களா? ஸோ எத்தனை டோல்கேட்ஸ் இருக்குதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். வீடு விட்டுதே ஒரு 7:30 மணி தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்துட்டு கிளைமேட் அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், வெயிலும் அவ்வளோ தெரியல. ஸோ மைட் பி ஒரு லேட் ஒரு 12 o'clock மத்தியானம் அதுக்கு மேலே தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது டீ குடிக்கலாமான்னு யோசிச்சுருக்கேன். அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். ஸோ மக்களே, ஆல்மோஸ்ட் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவல் வந்துட்டு 214ன்னு நினைக்கிறேன். 214 மைனஸ் ஒரு மேட்ச் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐ ஹவ் கவர்ட் 40 கிலோமீட்டர்ஸ். 40 ஐயோ, 40 இல்லை, எவ்வளோங்க இருங்க, மேட்ச் கேல்குலேட் பண்ணிடலாம். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்கள் தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கு. ஒரே நிமிஷம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 150 கிலோமீட்டர்ஸ் ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது, நான் செக் பண்ணோம். ஸோ ஆன் த வே வரும்போது வந்துட்டு நம்ம தம்பிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் மெம்பருங்க, நந்தினி அக்கான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சர்ச் மெம்பர் தான். ஸோ அவங்களே எதிர்ச்சியாக நான் பார்த்தேன். சரி, அப்படியே வந்துட்டு இங்கே ராயன் ராம் பவன்ன்ற ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நீ ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால தெரியல, இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போது ஹோட்டல் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. எந்த ஹோட்டலுன்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு போக வேண்டியது தான். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க கவர் பண்ணுறதுக்கு.
அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஊட்டிக்கு போகிறப்ப தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இது பரவாயில்லைங்க, சீக்கிரம் எவ்வளோ ஒரு வித்தின் 1 hour டைமில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆகிடுச்சுங்க. என்னென்னா வந்துட்டு என்னுடைய இந்த ஃபோனுடைய ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, காமிக்கிறேன் பாருங்க, ஃபுல் இதாகிடுச்சுங்க. ரொம்ப வைப்ரேட் ஆகிறான். இப்போ இதை நம்பி எப்படி நான் போகிறது சொல்லுங்கள்? கையில் தான் வச்சுட்டு மேப்பை பார்த்துட்டு போகணும். ஆனால் வண்டி ஓட்ட முடியாது.